கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து இம்மட்டமாய் கர்த்தர் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவெளியிலே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அதுக்கு கீழ்ப்படிய ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயங்களை சிந்தனைகளை கர்த்தர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தெய்வ வார்த்தைகளை விசுவாசிக்கவும் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சில சாட்சிகளை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய சாட்சிகள் வேதத்தில் காணப்படுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. இயேசுவை நோக்கின ஒரு ஓட்டம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லது இயேசுவை நோக்கி இயேசுவை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 காரியங்கள் அவர் சொல்றாரு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். 2 காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற செல்லாதபடி தடை செய்கிறது. ஒன்று பாரங்கள், 2வது பாவங்கள். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான பொருளாதார நெருக்கடி, பலவீனங்கள், சோர்வுகள், தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு ஒரு பக்கம் அதை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லக்கூடாதபடி இந்த மாதிரி காரியங்களை பிசாசு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். 2வது நெருங்கி நிற்கிற பாவங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 2 காரியங்களையும் பிசாசு கொண்டு வருவதை நாம் அறிந்து, அந்த வசனம் இருக்குது, நெருங்கி நிற்கிற யாவையும் தள்ளிவிட்டு. அந்த காரியங்களை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அதை தள்ளி விடவில்லை என்று அர்த்தம். அந்த காரியங்களை நம்ம தள்ளிவிட்டு ஆண்டவரை முன்னோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில யாரு முந்திக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லை, யாரு கடைசி வரைக்கும் ஓடி பந்தய பொருளை மேற்கொண்டார்கள் என்பதை ஆண்டவர் அதிகமாய் அறிய விரும்புகிறார். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக 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 அவங்க ஓட்டங்கள் குறைந்து கடைசியில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிதானித்து பொறுமையாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாதைகளை நாம் கடந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நெருங்கி நிற்கிற பாரங்கள், நெருங்கி நிற்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு, அல்லது அவற்றின் மத்தியில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, அவற்றின் மத்தியில பல பிரச்சனை வரும், பல போராட்டம் வரும், ஆண்டவரையே விட்டுவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும், வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், இன்னைக்கு உலகத்தில் அநேகர் அந்த போராட்டங்களை முன்வைத்து அந்த போராட்டங்களை சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போறதை நம்ம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஆண்டவரை ஏமா ஆண்டவரை விட்டு போயிட்டீங்க, ஏன் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை காரணம் ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்லி அந்த பிரச்சனையே அவர்கள் நோக்கி கொண்டு ஆண்டவரை நோக்காதபடி இருந்து, அல்லது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் அதன் மத்தியில கிரியை செய்ய விரும்புகிறார் என்பதை அறியாதபடி
இந்த மாதிரி நிலைமையில ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரு, அல்லது பாவத்துல நான் விழுந்துட்டேன், பிசாசு தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி அதுல இருந்து எழும்பவோ அதை விட்டு விலகவோ மனதில்லாதபடி ஜனங்கள் அதிலே சில பேர் அடிமைப்பட்டு கடைசியில் என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு காரணமாக சொல்லி விசுவாச வாழ்க்கையை விட்டு போகிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அதன் மத்தியில பிரச்சனை வராதவங்க யாரும் கிடையாது. யோபுக்கு பிரச்சனை வந்தது, எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது. ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வந்தது, எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் ஆண்டவரிடத்துல வழி தேடாதபடி, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்காதபடி சுயமாய் அவர்கள் தீர்மானம் எடுத்து அவர்கள் அப்படியாய் கடந்து போகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்கே சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்றத விட அதன் மத்தியில ஆண்டவருக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றும் உயர்த்தும் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஒவ்வொருவருக்கும் ஓடுறதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தர்றாரு. எல்லாருக்கும் பிரச்சனை வருது. சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்தது, அதனால நான் ஆண்டவரை விட்டு போயிட்டேன். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை வருது, எல்லாருக்கும் பிரச்சனை வருது. யார் தொடர்ந்து கர்த்தரை இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் அந்த காரியத்திலிருந்து விடுபட கர்த்தர் கிருபை செய்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாய் விடுவிப்பார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதன் மத்தியில நம்ம என்னைக்கு ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்காதபடி காணப்படுகிறோமோ அந்த நேரங்களில் பிசாசு நம்மை வஞ்சித்து உலகத்துக்கு நேராய் கொண்டு போகிறான். அப்படி இல்லாதபடி இந்த ஓட்டத்தை துவங்கின நாம் பொறுமையோடு முடிக்க கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா ஆண்டவர் சொல்ற கட்டளையின்படி நம்ம நடக்கணும். உலகத்தையும் பார்க்க கூடாது, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பார்க்காதபடி. ஆண்டவர் பாவம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி பாசம் அல்லது இந்த உலகத்துடைய நேசம். ஆண்டவரை விட நம்ம அதிகமா நேசிக்கிற மாதிரி சில காரியங்கள், சில நபர்கள், சில சூழ்நிலைகள் உருவாகி ஆண்டவரை விட்டு பிரிக்கிற நிலைமைக்கு நம்மை அப்படியே உட்படுத்தாதபடி நாம் கவனமா இருந்து ஆண்டவருடைய அன்பை போல வேற ஒரு அன்பு இல்லை என்று சொல்லி உணர்ந்து அவை எல்லாவற்றிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எவ்வளவு பேர் ஓடினாங்க, எவ்வளவு மைல் ஓடினாங்கன்னு அவசியம் தேவையில்லை. அவங்க கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது பல இடங்கள்ல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி பல இடங்கள்ல அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியா எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்க சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு முன்பதாக ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றவர்கள் அல்லது ஓடி அந்த லக்கை அடைந்தவர்கள நம்ம ஒருவரை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 2 தீமோத்தேயு chapter 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு வந்த பிரச்சனைகளை விட பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் போது நிறைய பிரச்சனைகள் அவர் அங்க சொல்லுகிறார். நெருங்கி இருக்கிற பாரங்கள், எத்தனையோ காரியங்கள், கள்ள சகோதரர்கள், கப்பல் சேதங்கள், பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மத்தியில அவர் ஆண்டவரை விட்டு விடாதபடி தொடர்ந்து அவர் பற்றி கொண்டதை பல இடங்களில் சொல்லி கடைசியில சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் என்ன பண்ண முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவிடத்துல நான் ஓடி சென்றடைந்தேன் என்று சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாமே நல்ல போராட்டத்தை என்ன பண்ணாங்க, போராடி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், நோவா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோபு, எல்லா தெய்வ பிள்ளைகளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான அப்படியாய் பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் சோர்ந்து போகாதபடி அல்லது அதை ஒரு காரணமாய் சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி அதன் மத்தியில ஆண்டவரை பார்த்து ஆலோசனையை பெற்று அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த நாட்கள்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நேராய் நாம் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். எமோஷனலா இல்லாதபடி பொறுமையாய் நிதானமாய் காரியங்களை நாம் அப்படியாய்
நம்ம கையாண்டு ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹேண்டில் ஆண்டுடைய காரியங்களில் தேவனுடைய சித்தத்தோடு வழிநடத்தலோடு நம்ம காணப்படும் போது எப்படிப்பட்ட காரியங்களையும் நம்மால மேற்கொள்ள முடியும். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். பலவிதமான காரியங்கள் வந்தபோது ஆண்டவர் அவனை பாதுகாத்தது போல இன்னைக்கு நம்மையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தப்பி போகிற போக்கை உண்டாக்குவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக என்பதை தெளிவாய் அறிந்து கொள்வோமாக. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டு நாங்கள் என்ன பண்ணுகிறது இல்லை, ஒடுங்கி போகிறதில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். 4 பக்கம் வழி அடைச்சாச்சு, இனி ஆண்டவரை தேடி பயனில்லை, அதனால உலகத்தினுடைய காரியங்களுக்கு நேராக நாம் திரும்பி போவோம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்காதபடி பவுல் தன்னுடைய விசுவாசத்தினால எல்லாவற்றையும் மேற்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது திடீரென்று ஒரு பெரிய செங்கடல் முன்பதாக நிற்கிறதை கண்டு திகைத்து அவங்க சொல்றத நம்ம பார்க்கும்போது நம்ம எகிப்தில இருந்தா நல்லா இருக்கும், அல்லது எகிப்துக்கு திரும்பி போய்விடலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கரத்தை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு மோசே நீட்டின போது பாதைகள் திறந்தது. அவர்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்தது போல இன்னைக்கும் நமக்கு வேத வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. வேத வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது வனாந்தரம் அவர்களை மூடி போட்டது என்று ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நின்றது என்று சொல்லி இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது, நெருங்கி இருக்கிற பாவங்களை தள்ளிவிட்டு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கும் போது எந்த ஒரு வல்லமையும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யாதபடி ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை முற்றிலுமாய் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எபிரேயர் புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன பண்ணக்கூடாதான், எண்ணாமல். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவும் நம்ம இந்த வார்த்தையை தியானிச்சோம். அவமானத்தை எண்ணாமல். எதை எண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை அதன் மத்தியில நம்ம பாடுகள் மத்தியில எண்ணணுமே தவிர அந்த அவமானங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை தாங்கி தப்புவித்து நம்ம ஏந்தி சுமந்து வெட்கப்படுகிற காரியங்கள் வருகிற நேரங்களில் நமக்கு உதவியாயிருந்து தப்புவித்த அந்த ஒரு நன்றியை நம்ம நினைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி கைவிட்டுட்டாரு, அவமானமா இருக்குதுன்றத நம்ம ஒரு நாளும் பொருட்படுத்தவே கூடாது. என்னைக்கெல்லாம் நமக்கு தாழ்வு வருதோ, தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யும் சொல்லி பைபிள் சொல்லுகிறது. தாழ்வு காலத்துல நம்ம தாழ்ந்து போகும்போது, பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில மேலிடும் போது, உதவியற்ற நிலைமையில இருக்கும் போது அந்த காரியங்களை யோசிக்காதபடி அதற்கு முன்பதாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்படியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட தருணங்களிலே நம்மை நடத்தி செல்கிறார். ஆண்டவர் கைவிடவில்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா சில நேரங்களில் ஆண்டவருடைய நன்மைகளை நினைக்காம நம்ம வாழ்கிற நமக்குள்ள ஆண்டவருடைய நன்மைகளை நினைக்கும்படியாய் சில நேரத்தில் அவருடைய உதவிகள், அவருடைய நன்மைகள், அனுகூலங்கள் தடை செய்யப்படுகிறது. அதனால ஆண்டவர் முற்றிலும் மறந்து விட்டாரோ, கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காதபடி நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படும் போது மாத்திரம்தான் அந்த காரியத்திலிருந்து நம்மளால வெற்றி பெற முடியும். ஆண்டவருடைய நான் எத்தனையோ பெரிய பெரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கெல்லாம் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் உபவாசம் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ காரியத்திலிருந்து ஜீவனை பாதுகாத்தார். நம்முடைய ஜீவனுடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், சிலுவையை சகித்து என்ன பண்ணாராம், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தனக்கு வந்த பாடுகளை என்ன பண்ணாரு, சகித்து. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை வேண்டாம் என்று விடவில்லை, அதை ஏற்றுக்கொண்டு கடைசியில் மகிமை பெருந்தவனராய் காணப்பட்டது போல அவருக்காக பாடு சகிப்போம் என்றால் அவருக்காக ஆளுகை என்ன பண்ணுவோம், செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பாடுகளை தாங்கவும் அதிலிருந்து தப்பி செல்லவும் கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதை நாம் தெளிவாய் வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா பரிசுத்தவான்களும் பாடுகள் வழியாய் கடந்து சென்று யோசேப்பை பார்க்கும்போது அந்த வசனம், யோசேப்பு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அவன் குற்றச்சாட்டப்படுகிறான் செய்யாத ஒரு பாவத்திற்காக. அவன் அந்த காரியத்தை எல்லாம் சகித்து ஆண்டவருக்காக பொறுமையோடு ஓடினபடினால
ஆண்டவர் எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதை போல ஆண்டவர் யோசேப்பையும் கர்த்தர் உயர்த்தினார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் அப்படி உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய ஆபிரகாமை பார்க்கும்போது ஆண்டவருடைய உயர்த்துவேன்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டுவான்னு சொல்றாரு. அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அவன் சகித்திருப்பான். சொந்த வீடு, ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு பைத்தியக்காரனை போல அவனுக்கு இயேசுவை நம்பி வரும்போது, ஆண்டவரை நம்பி யெகோவா தேவனை நம்பி வந்த வேளையில ஒரு பெரிய அவமானமான ஒரு காரியம்தான். கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாதபடி கர்த்தருக்குள்ள அவன் தன் நம்பிக்கையை வைத்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான். முடிவிலே கர்த்தர் அவனை ஒரு உயர்ந்த இடத்துல ஆஸ்வதித்தார். அதே போல இன்னைக்கு நம்மை ஆஸ்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா தேவனுக்காய் வருகிற அவமானங்களை நாம் சகிக்க நாம் ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஓட்டத்துல நம்மை தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த ஓட்டத்துல 4 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது. ஒன்று, சிலுவை போன்ற காரியங்கள், அவமானமான காரியங்கள். 1 பேதுரு 3:17 1 Peter chapter 3:17 பேதுரு விதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையுடைய இன்னொரு அர்த்தம், நன்மை செய்கிறதுனால நமக்கு எப்பயுமே பாராட்டும் பரிசும் வராது. நன்மை செய்கிறதுனால அங்க என்ன சொல்றதுன்னா, பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஆண்டவர் செய்தது எல்லாமே நன்மை தான் செய்தார். உலகத்துல தீமை செய்யல. அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணாராம், சுற்றி தெரிந்தார். ஆனா அவருக்கு கிடைச்ச ஒரு பரிசு என்ன அப்படின்னா, சிலுவை மரணம். அவர் குற்றப்படுத்தப்பட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு காரியங்கள் அவர் பிடிக்கப்பட்டோ அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. நன்மை செய்கிறதுனால சிலுவையில் அறையப்பட்டார். நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணாரு, வாழ்நாள் போது சுற்றி தெரிந்தார். அதனால பூமியில அவருக்கு ஒரு பெரிய கிரீடமோ வரவேற்போ இல்லை. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அவரை என்ன பண்ணாரு, கர்த்தர் மரணத்துக்கு அப்படியா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் முதற் பேரானவராய் அப்படியாய் பிதாவுடைய வலதுபுறத்தில் கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாம் நன்மை செய்து தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது என்ன இருக்கும், மேன்மையா இருக்கும். நன்மை செய்துகிறதுனால பாடு உண்டாகும். அந்த பாடு நிமித்தமாய் பிற்காலங்களில் நிச்சயமாய் ஒரு மேன்மையை ஆண்டவர், அது என்ன மேன்மைன்னா, இந்த நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு ஜீவ கிரீடத்தை பெறுகிறதுக்கு அது நமக்கு ஒரு வழியா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. இந்த வழிகள் வழியாய் நம்ம கடந்து போவது ஆண்டவர் நமக்கு நியமித்த ஒரு காரியமா இருக்கிறது. இந்த வழி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டு விலகி போறதை விட அந்த வழியிலே கடந்து போகும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய கால்கள் இடராமல் நம்மை பலப்படுத்தி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி பல இடங்கள்ல ஏசாயாவில் பல இடங்கள்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. பவுலுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல ஆண்டவர் சொல்லார், நீ பயப்படாத, உன்னை நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். அப்ப விசுவாச பாதையில நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி ஓடணும், இயேசுவை வைத்து ஓடணும் விரும்புடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சிலுவை அவமானங்கள் வரும். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவை எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12:3 நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12:3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது 2வது நம்ம வாசிச்சோம், சிலுவையை சகித்து இழப்புகளை, தேவனுக்காய் வருகிற இழப்புகளை நம்ம என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் பல இடங்கள்ல பல பேரால ஏமாற்றப்பட்டார். அதனால அவருக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு அது அர்த்தம் கிடையாது. தேவனுடைய நாமத்துக்காக கள்ள சகோதரர்களை ஏமாற்றினா, அவன் என்ன ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுவிட்ட பல காரியங்களை சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய நிமித்தமாக நாம் சில நேரங்களில் ஏமாற்றப்படுகிறோம். ஆனா கர்த்தர் அதை 100 மடங்கு திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்துல 2வது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்துமாக்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு சோர்வு வரக்கூடாது. சில பேர் பாடுகளை சகிப்பாங்க.
என்ன பண்றது, கடவுள் விட்ட வழி அப்படின்னு சகிச்சுட்டு அதுல ஒரு விசுவாசம் இல்லாதபடி காணப்படுகிறதுனால அவங்க அந்த ஓட்டத்தை தொடர்ந்து முடிக்க கூடாதபடி, ஜெயமுள்ளவர்களாய் முடிக்க கூடாதபடி அந்த ஒரு சோர்வு அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. சோர்வு எல்லாருக்கும் வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அந்த சோர்வில ஆண்டவர் திரும்ப நம்மை பலப்படுத்தும் போது நம்ம தொடர்ந்து அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஓடும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாம சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு, விசுவாசம் ஒன்று இருந்தால் நமக்கு சோர்வு வராது. பரிசுத்தாவுடைய வரங்கள்ல ஒன்றா இருக்கிறது, பரிசுத்தாவுடைய கிரியைகளை ஒன்றா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சோர்ந்து போறவர்களுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை என்னப்படுகிறாரா பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள். அப்ப இந்த விசுவாச பாதையில முதல்ல அவமானங்கள் சிலுவை வரும், ரெண்டாவது சோர்வு என்ன பண்ணும், உண்டாகும். கர்த்தருடைய எலியா சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அவனை அப்படியே விடாதபடி அவனுக்கு அப்பமும் கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவனை பலப்படுத்தி தொடர்ந்து அவனை முன்னேறி செல்ல உதவி செய்த தேவன் கர்த்தர் இன்னமும் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு சோர்ந்து வருகிறது, அபிஷேகம் பெறாதவங்களுக்கு சோர்வு வருகிறது. ஆனால் அந்த சோர்வை மாற்றி நம்மை பலப்படுத்த விசுவாசம் என்னும் கேடகத்தினால நம்ம, அப்படிதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரத்துல நெருங்கி வரும்போது அந்த சோர்வுகள் இருந்து கர்த்தர் பலம் தருகிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு தந்த அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தாங்குவேன், இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லி எத்தனை வார்த்தைகள் நமக்கு கொடுத்தாரோ அதை வைத்து நாம் ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் சோர்வுகள் மாறுபடியான ஒரு அற்புதங்களை செய்து நம்முடைய ஆத்துமாக்களில நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கலாத்தியர் 6:9, Galatians chapter 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை வரங்களை தந்திருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம முன்னேறி செல்லணும். அப்போ நன்மையான காரியங்கள் அல்லது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை விசாரிக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம படுகிற எத்தனை ஒரு காரியமும் உலக ஜனங்களுக்கு தெரிய வேண்டாம் அல்லது தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்ம செய்யும் போது நிச்சயமாய் அந்த சோர்வுகள் மாறும்படியான ஒரு அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, செய்கிறார். ஆண்டவருடைய சில பேர் அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, உலகத்தார் பார்க்கும்படி செய்வார்கள், உலகத்தார் தங்களை மெச்சிக்கொள்ளும்படி சில காரியங்களை செய்வார்கள். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார் என்னுடைய இதயத்தைன்னு சொல்லி, ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதுன்னு சொல்லி நம்ம எல்லா காரியங்களையும் தெய்வ விசுவாசத்தோடு பயத்தோடு செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அங்க கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவோம், அறுப்போம். ஆண்டவருடைய நாம் அந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுகிற போது நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அந்த சோர்வு வரக்கூடாது. சரி, நம்மளை விட எல்லாம் முன்னாடி ஓடிட்டாங்க, சரி அவ்வளவுதான், இனி நம்ம பந்தய பொருளை பெற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைகள் மாறி என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதாய் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்து நம்மை முன்னேற தொடர்ந்து பாதையில ஓட ஆண்டவருக்காக சாட்சியா இருக்க ஊழிய செய்ய கடி கொடுக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4:16 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பவுல் தன்னுடைய அனுபவத்துல கொரிந்தி சபைக்கு எழுதும் போது அப்படி எழுதுகிறார், ஆனபடினால நாங்கள் என்ன பண்ணுகிறது இல்ல, சோர்ந்து போகிறது இல்லை. அப்படின்னா அந்த சோர்வுல தொடர்ந்து நாங்க என்ன பண்றது இல்ல, நிலைத்திருக்கிறதுல. காரணம் என்னன்னா, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. கப்பல் பிரயாணத்துல 14 நாள் சூரியனே உதிக்கல, கடும் மழை, சாப்பிடல 14 நாள். அப்படியே அவங்க கப்பல் பிரயாணத்தில் இருக்கும் போது பவுலும் கொஞ்சம் சோர்ந்து போற மாதிரி இருக்கிறார். ஆனா அந்த பரிசுத்தமாய் அவர்கள் காணப்பட்டபடினால ஆண்டவர் தரிசனத்துல பவுலுக்கு தோன்றி, நீ பயப்படாதே, உன்னை ராயனுக்கு முன்பாக நிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் பவுல் மூலமாய் திடப்படுத்தி, பவுல் அந்த கப்பல் கேப்டனை என்ன பண்றாரு, திடப்படுத்தி, இவ்விதமாய் அவர்கள் அந்த சோர்விலிருந்து மேற்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ அந்த சோர்வில ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா அந்த முதல் வசனத்தின்படி
நம்மை நெருங்கி நிற்கிற பாரங்கள் நெருங்கி நிற்கும். சில நேரத்தில் அதை தள்ளிவிட முடியாது. ஆனா நெருங்கி நிற்கிற பாவத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, அல்லது சோர்வு வரும்போது அதில் நாங்கள் குன்றி போகிறதில்லை. அந்த சோர்வில உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பற்றி பிடிக்கிறதுனால ஆண்டவர் அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் உள்ளான அந்த புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னப்படுகிறது. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையில நிலைத்திருக்கும் போது எப்படிப்பட்ட சோர்வுகளை மேற்கொள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, எலியா போதும் ஊழியம் போதும் போய் படுத்துக் கொள்கிற போது ஆண்டவர் ஆள் அரவமற்ற அந்த பகுதியில எந்த மனுஷ உதவி இல்லாத நேரத்துல தூதர்களை அனுப்பி எலியாவை பலப்படுத்தினது போல இன்னைக்கும் நம்மை தேவன் பலப்படுத்த வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஞ்ச காலத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காகங்களை அனுப்பி ஆண்டவர் போஷித்தார். அதுக்கப்புறம் அவர் சோர்ந்து போய் தன் உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வனாந்தர மார்க்கமாய் ஓடி போகிற வேளையில அவன் அயர்ந்து அந்த சோர்வினால் நித்திரை செய்யும் போது ஆண்டவர் தூதர்களை அனுப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்ய கூடுமானால் நம்மையும் அப்படி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆளை நம்பி இடத்தை நம்பிதான் ஆண்டவர் நம்மளை போஷிக்கணும், நம்மளை தேவைகளை சந்திக்கணும்னு இல்லை. எந்த ஆள் இல்லாத நேரத்திலையும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண முடியும், தேற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 3வது காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 verse 4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது அவர் சொல்றாரு, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் என்ன பண்ணல, எதிர்த்து நிற்கவில்லையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்திற்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்னா ஒரு பூரணமான ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாச பாதையில எல்லாரும் ஓடுறாங்க, தேவ பிள்ளைகள் ஓடுறாங்க, புதிதாக வருகிறவர்களும் ஓடுறாங்க, அவைக்குரியவர்களும் ஓடுறாங்க, ஊழியர்களும் ஓடுறாங்க. இதுல அந்த பந்தய பொருளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் பூரண அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணல, போராடவில்லையே. உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்கிற பரிபூர்ண அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது இந்த ஓட்டத்தை நம்ம வாழ்க்கை பாதியில முடிஞ்சிடாது. நம்ம அப்படியே மறைச்சு போயிட மாட்டோம். கர்த்தர் அதுல இருந்து நம்மை தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்ற அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படியா ரத்தம் சிந்தத்தக்கதாக அவர்கள் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க தேவனுக்கு பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அதிலிருந்து அவர்களை மீட்டு அவருடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிபூர்ண அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் இருந்து சொந்து போகாம நம்ம கர்த்தருக்காய் ஓடுறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கும் போது, தீர்மானம் எடுக்கும் போது இந்த ஓட்டத்துல நம்ம ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 1 Corinthians chapter 10 verse 13ல மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணைக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அந்த வசனம் நல்லா கவனிங்க. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னா உண்மை உள்ளவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்யறதுக்கு தேவன் தப்பி போகிற போக்கை என்ன பண்றாரு, உண்டாக்குகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சில பேர் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மாம்சத்துல சில தீர்மானத்தை எடுத்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நினைச்சு கடைசியில் இந்த விசுவாச பாதையில அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அப்படி இல்லாதபடி தேவ சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கும் போது நமக்கு வர்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் என்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில
மனுஷிகமா நம்ம எதையும் நினைக்காதபடி இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு ஆபிரகாம் அதுல தெளிவா இருந்தது போல அவன் அர்ப்பணிப்புல கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவன் பின்வாங்கவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைய போய் நீ என்ன பண்ணு, மோரியா மலையில என்ன பண்ணு, பலி கொடு, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவன் கடந்து போகிற போது ஈசாக்கு கேட்கிறாரு, எங்கப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே? அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய நாம். அப்படின்னா கம்ப்ளீட்டா தேவனுக்கு அவர் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு பரிபூர்ண அர்ப்பணிப்புல கடந்து வந்ததுபடினால ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சோதனையிலிருந்து தப்பி போகிற ஒரு போக்கை ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி ஒரு ஆட்டை அங்கே நியமித்து அதனுடைய மகனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, விடுவித்து பாதுகாத்தது போல இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம முன் வச்ச கால பின் வைக்காதபடி விசுவாசம்ன்றது ஒரு பக்கம், அந்த அர்ப்பணிப்புன்றது எப்படின்னா அந்த விசுவாசத்தினுடைய கிரியா இருக்கிறது. அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் வைக்க சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அதுதான் அர்ப்பணிப்பு. ஒரு தடவை தீர்மானம் எடுத்துட்டா பின்னாடி யார் நம்ம கூட இருக்கிறா, நம்ம தனியா இருக்கிறோமே, நம்ம கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்களே, உதவிக்கு யார் இல்லை, அந்த மாதிரி உலகத்தை பார்க்காதபடி பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து ஆபிரகாம் தன்னுடைய பிரயாணத்துல நிக்கவே இல்லை. அந்த விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறார் முன்னாடி. அவர் அர்ப்பணிப்பை பார்த்து கம்ப்ளீட்டா ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்து மேல வைத்து கத்திய ஓங்கும் போது கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு, தூதனானவர் வந்து அந்த காரியங்கள் அவரை தப்பி போகிற ஒரு போக்கை உண்டாக்குகிறார். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு என்ன பண்ணல, நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். யாருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார்? உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்ம சில இடத்துல பயந்து என்ன பண்றோம், ஒரு இடத்துல சவுல் அந்த காரியத்தை செய்யறார். ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க பலி செலுத்துறதுக்கு. சாமுவேல் வர தாமதமாத போது சுய முயற்சினால போய் என்ன பண்றாரு, அங்க பலி செலுத்த ஆரம்பிக்கும் போது அது ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லாமல் காணப்படுகிறது. சில நேரத்துல என்ன பண்றோம், நம்ம மாம்சத்துல சில காரியங்களை எடுத்துடுறோம், அது கடைசியில நம்முடைய வாழ்க்கையில அந்த ஓட்டத்துல சில தடைகளை உண்டாக்குகிறது. அதனால முற்றிலும் விசுவாசத்தோடு காத்திருந்து அமைதலா இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இதை என்ன பண்றது இல்லையா, இடம் கூடாதபடி சோதனையை அனுமதிக்கிறாரு. ஆனா அந்த சோதனையில நம்ம மறித்து அல்லது அழிந்து வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்ணலையா, இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கு என்ன பண்ணுவாரு, யாருக்கு உண்டாக்குவார்னா பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதைகள் என்ன பண்றாரு, திறக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓடும் போது அர்ப்பணிப்பை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு தடவை எடுத்த தீர்மானத்துல தொடர்ந்து ஆண்டவர் சில நேரத்துல அதை ஞாபகப்படுத்துவார். நம்ம அதை மறந்துருப்போம், விட்டுருப்போம், அதை ஞாபகப்படுத்துவார். அதை தொடர்ந்து பற்றி கொண்டு ஓடும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, நிலைத்திருந்து அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை மறந்துவிடமாக. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பைன்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், பல காரியங்களை நான் விட்டுவிட்டேன், ஆனா நான் பின்னோக்கி பார்க்கவில்லை என்று சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்துல சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது 5ஆம் வசனத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 verse 5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக என்ன பண்ணாதே, எண்ணாதே. கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல சொல்லுகிறது, 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை நம்ம மீறினாலும் எல்லா கட்டளையும் மீறினது போல காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவனால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன பண்ணாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கட்டளைகளை பின்பற்றும் போது நம்முடைய ஓட்டம் நிச்சயமாய் ஜெயத்தோடு என்ன பண்ணும், முடியும். ஒரு பந்தயத்துல ஓடுறவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு செய்வேன்னா அவன் ஒருவேளை அவன் பார்வைக்கு அவன் ஓடினது போல காணப்பட்டாலும் அவன் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமம் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்துல ஓடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்கன்னு அவங்க தனியா ஒரு ரூட்டை போட்டுட்டு ஓடுறாங்க. வேதத்தின்படியோ சத்தியத்தின்படியோ ஒழுக்கத்தின்படியோ சபையினுடைய சட்டத்திட்டங்களின்படியோ அப்படி ஓடாதபடி அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட்டு. இன்னைக்கு உலகத்துல புது புது ஊழியங்கள்லாம் எழுப்பிட்டு வருது. வேதத்துல 5 ஊழியம் தான் இருக்குது. இந்த 5 ஊழியம் இல்லாம
இன்னைக்கு வேற என்னென்னவோ ஒரு புதிய புதிய ஊழியங்களாம் ஓடிட்டு நாங்களும் ஓடுறோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய ஓட்டம் சத்தியத்திற்கு ஏற்றபடி, சட்டத்திற்கு ஏற்றபடி ஒருத்தன் மல்யுத்தம் செய்யாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் சில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தராரு. we have to follow everything. நம்ம விசுவாசமா இருக்கத்தால் தான், உண்மை உள்ளவர்கள் தான், பரிசுத்தம் உள்ளவர்கள் தான், பாரமான எல்லாவற்றையும் என்ன பண்றோம், நம்ம வெறுத்துட்டு ஆண்டவருக்கு வைராக்கியம் நிற்கிறோம். அதே நேரத்தில் we have to follow all the rules and commands and என்னது எல்லா வித காரியங்களின்படி ஒழுங்கின்படி ஓட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய காரியங்கள் எல்லாமே வேதம் அங்கீகரிக்கிறதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே பரிசுத்தாவியனுடைய நடத்தின்படி காணப்பட வேண்டும். புதுசா ஆண்டவர் ஒரு ரூட்டை தந்தாரு, புதுசா ஒரு விளக்கம் தந்தாரு, புதுசா ஒரு காரியங்களை செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்கில நம்ம செய்து இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய ஓட்டத்துல இருந்து என்னபடி இருக்கிறாங்க, அவங்க ஓட முடியாதபடி நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அறிந்தவங்களே புது புது சத்தியம் வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவங்க தெரிச்சுக்கிட்டு இதுல நான் ஓடுறேன்னு சொல்லுகிற போது நிச்சயமே அவர்கள் பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனக்கேற்ற போதகம், தனக்கேற்ற சத்தியம், வேதத்தை தனக்கேற்றபடி வளைக்கிறது, கட்டளைகளின்படி சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்காதபடி தனக்கேற்ற ஒரு வழி அவங்க என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி கொண்டு அவங்களும் ஓடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லாதபடி கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அவருடைய சிக்ஷைகளை என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. இன்னைக்கு வேதத்தை நிறைய பேர் வளைக்கிறாங்க. தனக்கு இஷ்டமான ஒரு விளக்கம், தனக்கு இஷ்டமான விதத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த டாக்டரினல் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு விருப்பத்தை போல அவங்க என்ன பண்றாங்க, அதை நிறைவேற்றுகிறதை வாசிக்கிறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய சிக்ஷைகள், கர்த்தருடைய கட்டளைகள்னாவே அவருடைய சிக்ஷைகள், அதன்படி நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாய் நம்முடைய ஓட்டத்துல நம்ம வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 11 and 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 3:11 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது 9ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கும் போது கவனிங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணு, கனம் பண்ணு. உன் பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், டைட்ஸ், கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன பண்ணும், பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சசம் என்ன பண்ணும், புரண்டோம். நமக்கு சம்பளம் வருது அப்படின்னா முதல்ல காணிக்க தசமமாக எடுத்து வைக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வர சம்பளத்தை விட நம்முடைய தேவைகள் எப்படி இருக்கிறது, ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இல்ல ஃபர்ஸ்ட் கடனை அடைச்சிடலாம், ஃபர்ஸ்ட் தேவைகளை சந்திச்சிடலாம், அப்புறம் கர்த்தர் ஏதாவது செய்வார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல முதல்ல நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணு, சாரிபாத் உதவிட்டு போகும்போது எலியா சொல்றாரு, நீ முதல்ல ஊழியக்காரனுக்கு ஒரு அப்பத்தை என்ன பண்ணு, சுட்டுட்டு வந்து கொடு, அப்புறம் நீயும் உன் பிள்ளை என்ன பண்ணுவ. அங்க அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் இல்லை. இருக்கிறதே கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன, இதுல இருக்கிறதே தாயும் மகனும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதுல ஊழியக்காரருக்குன்னு இன்னொரு பங்குக்கு அங்க இடமே கிடையாது ஃபர்ஸ்ட். ஆனா ஆண்டவர் அங்க ஒரு கட்டளையா சொல்றாரு. அவ விசுவாசத்தோடு அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டு, அது ஒரு சிச்சை மாதிரி தான் இருக்குது. ஏற்றுக்கொண்ட உடனே அப்பமும் அந்த மாவும் என்ன பண்ணலையா, குறையவே இல்லை. இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்லிட்டு அதை சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல, என் மகனே கர்த்தருடைய சிச்சை என்ன பண்ணாத, அற்பமாக என்னாதே. கர்த்தருடைய கட்டளைகளை நீ என்ன பண்ணாத, அதை அசால்ட்டா விட்டுறாத. அதுல ஒரு ஜீவன் இருக்குது. கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் செவி சாய்க்கும் போது காணிக்கை தசமாக மாத்திரமல்ல, எல்லா காரியங்கள்ல கர்த்தருடைய சிக்ஷை, கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய கற்பனைகள், போதனைகளை நீதிமொழிகளை நிறைய இடத்துல சொல்லுது. மகனே என் போதகத்தை என்ன பண்ணு, கேளு, என் போதகத்தை என்ன பண்ணு, தள்ளாதே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சிச்சாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ணாத, சோர்ந்து போகாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கட்டளைகள் சில நேரத்தில் நமக்கு சிக்ஷையாக, ஒரு போதனையாக காணப்படும் போது நம்ம யோசிக்கிறோம், இல்ல இப்படி செஞ்சா ஒருவேளை நம்ம ஏமாற்றப்படுவோமோ, ஒருவேளை நமக்கு இல்லாம போயிருமோ. இல்ல, அந்த ஊழியக்காரன் சாரிபாத் உதவிட்டு தெளிவா சொல்றாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. சரி, முதல்ல அதுல எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வந்து சுடு. அவன் மாறுத்திரம் ஒண்ணு, அதுக்கப்புறம் சொல்றாரு சுடு.
அவன் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தனால பஞ்சகாலம் முழுவதும் அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் குறையா இருந்தது போல ஆண்டவருடைய சிக்ஷைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம சரியாய் கை கொண்டு ஓடும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனை பார்க்க முடியும். ஒரு பூர்ணமான ஒரு நன்மையோடு நம்முடைய வாழ்க்கை முடியும், ஓட்டத்தை முடிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கட்டளையை நம்ம அற்பமா எண்ணி இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஏற்ற போதகத்தை இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறாங்க. அதையும் ஜனங்க பின்பற்றி போறாங்க. அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய சிக்ஷையை நம்ம அற்பமா எண்ணாதபடி அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா இந்த ஓட்டத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம ஓட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அவருடைய முகமுகமாய் தரிசிக்கவும், அப்படியா அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு இரக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். 2025 கிட்டத்தட்ட முடிய போகுது. இவ்வளவு நாள் நம்முடைய நோக்கம் எப்படி இருந்தது? யாரை நோக்கி ஓடணும், யாரை முன்வைத்து ஓடணும், யாரை நம்ம நோக்கி பார்க்கிறோம். சில பேர் உலக ஜனங்களை ஒரு ரோல் மாடலா வச்சிருப்பாங்க. ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு சரியான ரோல் மாடல். இயேசுவை நோக்கி இயேசுவை வைத்து நம்முடைய நோக்கமெல்லாம் காணப்படும் போது நம்முடைய ஓட்டத்துல நிச்சயமாய் ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய பாதத்துல ஆராய்ந்து ஆண்டவரே இதுவரைக்கும் நான் இப்படி ஓடல, இனி எங்களை ஓட ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி சிலுவை வரட்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சோர்வுகள் வந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு நிலை நிற்போம் என்று ஒப்பு கொடுத்து அது மாத்திரமல்ல பரிபூர்ண அர்ப்பணிப்போம். தேவனுடைய கட்டளைகளுக்கு பயப்படுகிற பயமும் காணப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவை நோக்கி எங்களுடைய ஓட்டம் காணப்படட்டும் ஐயா. வருகை நாட்கள், அந்த உலகத்துடைய முடிவின் நாட்கள், அந்த வருஷத்துடைய இறுதி நாட்கள் வந்திருக்கிற நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து நாங்கள் திரும்பி பார்த்து இதுவரைக்கும் நாங்கள் ஓடி வந்த ஓட்டத்துல ஆண்டவரே சிலுவை சகித்து அவமானத்தை ஏற்றிருக்கிறோமா ஆண்டவரே என்பதை நாங்கள் ஆராய்ந்து அறிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் வைத்திருக்கிற ஓட்டத்துல சிலுவை உண்டு. நீர் வைத்திருக்கிற ஓட்டத்துல ஆண்டவரே சோர்வுகள் வந்தாலும் நீர் பலப்படுத்த போதுமானவரா இருக்கிறீர் ஐயா. பரிபூர்ண அர்ப்பணிப்பை இந்த ஓட்டத்துல எதிர்பார்க்கிறீர். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய சிக்ஷைகளை ஏற்றுக்கொண்டு சட்டத்தின்படி சத்தியத்தின்படி நாங்கள் ஓடி ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர். பவுல் சொல்லுகிறபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அவர் அதை ஆண்டவரே உறுதியாய் சொல்லுகிறது போல எங்க வாழ்க்கையில நாங்க இந்த நாட்டில் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏதோ வருஷங்கள் போகிறது, ஏதோ ஒன்று நடக்கும் என் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு ஆண்டவரை தெளிவு இல்லாதபடி நாங்கள் அதை ஆண்டவரையே தெளிவுபடுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை வைத்து ஓடுகிறோமா, அல்லது இயேசுவுக்காக ஓடுகிறோமா, அல்லது இயேசுவை விட்டு நாங்கள் ஓடுகிறோமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் இந்த ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தர விரும்புகிறீர் ஐயா. நெருங்கி நிற்கிற பாரங்கள், நெருங்கி இருக்கிற பாவத்தை இது சாத்தானுடைய ஆயுதங்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து அவற்றின் மத்தியில் உம்மை நாங்கள் விடாமல் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள எஸ்பி பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால்
எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ளும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.